ஐயா, ஒரு ஜாதகத்துல நாகசாபம் நாகதோஷத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது ஐயா? அதே மாதிரி நாகங்கள் கனவுல வர்றது இல்ல நேர்லயே அடிக்கடிக்கு பாக்குறது, அதனால என்ன பலன் ஐயா? குடும்பத்தில் நாகசாபம் இருக்கிறது என்றால் நாகம் கனவுல வரும். அந்த வீட்டு உள்ளே நாகம் வரும். சரியா? நாகம் ஏதாவது வயல்ல போனா நம்மளை துரத்துறாமன்னு நம்ம பின்னாடியே தருத்தின்னு வரும். அடிக்கடி கனவுல வருது. இதெல்லாம் அந்த குடும்பத்தில் நாகதோஷம் இருப்பதற்கான அறிகுறிகள். சரியா? அப்ப நாகதோஷத்தை நம் ஜாதகத்தில் எவ்வாறு தெரிந்து கொள்வதுன்னா, பூசம் விசாகம் சதயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பூசம் விசாகம் சதயம் இந்த 3 நட்சத்திரமும் கண்டிப்பாக நாகசாபம் உள்ளது. அதே மாதிரி 9ஆம் வீட்டில் ராகுவோ கேதுவோ இல்ல 5ஆம் வீட்டில் ராகுவோ கேதுவோ, சந்திரன் கூட ராகு சந்திரன் கூட கேது இருந்தது அப்படின்னா இவங்க குடும்பத்துல 100% நாகதோஷம் இருக்கு. அப்படின்னா இந்த ஃபேமிலியில என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, 2 நாகம் பின்னிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த காலத்து முன்னோர்கள் யாராவது அதுல ஒரு நாகத்தை அடிச்சு கொண்டு இருப்பாங்க. அப்போ இன்னொரு நாகம் தனித்து இருந்து சாபம் விட்டுருக்கும். ஸோ இந்த நாகதோஷத்தினால கல்யாணம் தடையா இருக்கும், இல்லை கல்யாணம் சீக்கிரம் ஆகாது. அப்படியே சீக்கிரம் கல்யாணம் இருந்தால் தாம்பத்தியம் சரியா இருக்காது. சரிங்களா? அப்புறம் மன உளைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், சூசைடு எண்ணங்கள் வரும். இது எல்லாம் நாகதோஷத்தின் அறிகுறி.